Good morning friends. இன்னைக்கு நான்ஸ்டிக் பணியாரம் pan பத்தின ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நான்ஸ்டிக் வாங்கும்போது நம்ம மூணு விஷயம் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா போதும். ஃபர்ஸ்ட் வந்து குவாலிட்டியா வாங்குங்க. ரொம்ப சீப்பா கம்மியான விலைக்கு வாங்க கூடாது. அதுக்கு அப்புறம் அதுல உள்ள மேலே உள்ள லேயர் அந்த உரியிற மாதிரி நம்ம மெட்டல் ஸ்பூன், மெட்டல் கரண்டி அதெல்லாம் யூஸ் பண்ண கூடாது. மூணாவது அப்படி ஒன்ஸ் உரிய ஆரம்பிச்சிருச்சுனா அந்த பாத்திரத்தை அதுக்கு அப்புறம் யூஸ் பண்ண கூடாது. அவ்வளவுதான் फ्रेंड्स. இந்த நான்ஸ்டிக் பணியாரம் pan வந்து எனக்கு ஒரு குக்கர் வாங்கும்போது 5 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரீயா கொடுத்ததா. ஸோ வந்து அது ஒரு ப்ரெஸ்டீஜ் குக்கர் கொடுக்கும்போது அவங்க கொடுத்த ஃப்ரீ பேன்ங்கிறனால நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. ஸோ இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இவ்வளோ 5 வருஷமாக குவாலிட்டி வருமா லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பணியாரம் எப்போயாவது தான் செய்வோம். அதனால வந்து இது ஓகே ஆகுது. ஆனால் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற ஒரு நான்ஸ்டிக் பேனாக இருந்துச்சுன்னா இவ்வளோ லைஃப் வராது. ஓகேவா? பணியார சட்டின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாலாம் வந்து கல் சட்டி யூஸ் பண்ணாங்க, அப்புறம் இரும்பு சட்டி, அப்புறம் இண்டாலிய சட்டின்னு வரிசையாக யூஸ் பண்ணாங்க. அப்போலாம் பார்த்தீங்கன்னா பணியாரம் செய்கிறதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 செட்டு பணியாரம் அப்படியே உப்புமா மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் தான் அது பழகி அதுக்கப்புறம் 4வது செட்டு 5வது செட்டு தான் நம்ம வந்து உருப்படியாக பணியாரம் அப்படின்னு முக்குலின்னு எடுத்து கொடுப்பாங்க. அது வரையும் அது கூட கிடந்து ஒரு போராட்டமே பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இல்லாமல் இப்போ இந்த நான்ஸ்டிக் பேன் ரொம்ப ஈஸியாக நம்ம எடுத்து கழுவிட்டு நம்ம அடுப்பில் வச்சு ஃபஸ்ட்டு செட்டு ஊற்றும் போதே ரொம்ப சூப்பராக வருது. இதுக்கு மெயின்டெனன்ஸ் எதுவுமே இல்லைங்க. நம்ம கழுவுறதா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆயில் தடவி வைக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான மெயின்டெனன்ஸும் கிடையாது. நம்ம வந்து பணியாரம் செய்யணும் அப்படிங்கிறப்ப எடுத்து உடனே கழுவிட்டு நம்ம அடுப்பில் வச்சு டைரெக்டாக சுட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு செட்டே நம்மளுக்கு வந்து ரொம்ப சூப்பராக வரும். எந்த விதமான பிடிக்கவும் செய்யாது. அதாவது அடி பிடிக்கிறது அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. அதே வந்து நம்ம வந்து இண்டாலிய சட்டி, இரும்பு சட்டி செய்யும் போது அதில் செஞ்சோம் அப்படின்னா எங்கள் அபுத்தா ஒரு பக்குவம் சொல்லி கொடுத்துச்சு. அதை வந்து முதல் நாள் நைட்டே வந்து அதில் நல்லெண்ணெய் விட்டு அந்த குழியிலலாம் அதில் வந்து சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் நறுக்கி குட்டி குட்டியாக நறுக்கி அதில் போட்டு லைட்டாக நல்லா வதக்கி விட்டுட்டு அப்படியே வச்சிடணும். மறுநாள் காலையில் அந்த வெங்காயத்தை எடுத்துட்டு அதே சட்டியில் எண்ணெயை விட்டு அப்படியே நம்ம பணியாரம் சுட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு. இது வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம பணியாரம் செய்யும் போதெல்லாம் இதை பண்ணணும். அதே மாதிரி இரும்பு சட்டியில் ஆயில் தடவிட்டு பாதுகாத்து வைக்கணும்பாங்க. அடுத்த தடவை எடுத்து அதில் வந்து பணியாரம் செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆயில் வந்து ஒரு கார வாடை அடிக்கும். அதே மாதிரி இண்டாலிய சட்டி வாங்கினப்போ ஒரு கலரில் இருக்கும், கொஞ்ச நாள் ஆனவுன்னா அது வேறு கலராக மாறிடுது. அது என்ன தான் தேய்ச்சாலும் போகாது. ஸோ வந்து இந்த இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் சேஃபாக யூஸ் பண்ணோம்னா நான்ஸ்டிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. நான் இது 5 வருஷமாக ரொம்ப அழகாக சூப்பராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கும் பிடிச்சா வாங்குங்க. இன்னொன்று ஒரு டிப்பு பணியாரம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா கார பணியாரத்தில் நான் இன்றைக்கி ஒன்று பண்ணேன். அதை வந்து இந்த முருங்கை மரத்தில் எங்கள் வீட்டில் நிறையா பூ பூத்துருந்துச்சு. ஸோ அதை எப்படி நம்ம வந்து டிஷ்ஷாக பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு வேறு விதமாக யோசிக்கும் போது இந்த பணியாரம் செய்யும் போது அதில் வந்து நம்ம வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் வதக்கி நம்ம போடுவோம். கேரட்டு கூட வதக்கி போடுவோம். பச்சை மிளகாய், இஞ்சி, அது கூட நம்ம இந்த முருங்கை பூவையும் கடைசியாக அதில் வதக்கி அதில் போட்டு செஞ்சு கொடுக்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஹெல்தியான ஒரு டிஷ்ஷாகவும் ஆயிடுச்சு. பசங்களுக்கு அதில் போட்டதே தெரில. பட் அவங்க அழகாக சாப்பிட்டுட்டாங்க எந்த வித இதுவும் சொல்லாமல். ஸோ எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் அந்த டிப்பை உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த நான்ஸ்டிக் பேனில் ஆயில் விட்டு செய்யலாமா, நெய் விட்டு செய்யலாமா, நல்லெண்ணெய் விட்டு செய்யலாமா அப்படிங்கிற டவுட்லாம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். தேவையான அளவு நல்லா ஆயில் விட்டு நெய் விட்டு நல்லா செய்யலாம். நம்ம வந்து இல்லை எனக்கு ஆயிலே வேண்டாம், ஆயில் இல்லாமல் நான் சாப்பிடணும், ஆனால் பணியாரம் சாப்பிட ஆசையாக இருக்குன்னா அதுக்கு பெஸ்ட்டு சாய்ஸ் வந்து இந்த நான்ஸ்டிக் தான். லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பணியாரம் செஞ்சாலும் சூப்பராக திருப்ப வரும். எல்லாமே நல்லா வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சு எடுக்கலாம். நம்ம இரும்பு சட்டி, இண்டாலிய சட்டியில் கூட அதிகமான எண்ணெய் யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா அது திருப்பவே வராது. ஆனால் இதில் அந்த ப்ராப்ளம் கிடையாது. ஸோ வந்து நீங்களும் உங்களுக்கும் இது வந்து மாதிரி வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்குங்க. கொஞ்சம் குவாலிட்டி வந்து நல்லா பார்த்து வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைட்டான அந்த கம்பி வச்சு நம்ம திருப்பி விடும்போது அது வந்து அந்த ஸ்க்ராட்ச் அந்த அளவு விழுகாது. இல்லைன்னா நம்மளுக்கு அதுலேயே வந்து மரத்தில் இது பண்ண ஒரு சின்ன ஸ்டிக் மாதிரி கொடுப்பாங்க. அதை யூஸ் பண்ணியே நம்ம வந்து அழகாக பணியாரம் ஈஸியாக திருப்பி எடுக்க வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.